வயசு சொல்ல 6 மாதம் குழந்தை. அப்போ அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்கள் காது குத்துறீங்க. இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்தது சந்தோஷம், தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வெந்தே தீர்வம். நன்றி, ஜெயகிரி. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், நன்றி, வணக்கம். ஓகே, ஆரம்சை படத்திற்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஒருத்தர் தடவை உயிருக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாரு, செத்து போச்சு. இந்த பறவை கூட வந்து தூக்குனாரு. இந்த பறவை போய் அந்த இதயத்தில் போய் படுத்து அந்த பறவை செத்து போச்சு. என்னையா மனுஷன் எல்லாம் என்ன பணத்துக்கு அலையிறாயா? என்ன பணம்? விஜயகாந்த் சொன்னதான், பணம் என்ன பணம்? செத்து போனால் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கழுகு பறந்துச்சு, விஜயகாந்துக்கு. ஏன்னா அந்த நல்ல மனிதர் நல்ல அந்த மாதிரி தான் வாழணும். வாழ்ந்தா அந்த மாதிரி வாழணும், இல்லைன்னா வாழவே வேண்டாம். எதுக்கு அடுத்தவனை ஏமாற்றி வாழணும்? எல்லாரும் நல்லவனாக இருக்கணும். பணம் ஒன்றுமே மயிரை கூட பண்ண முடியாது. பணம் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம், அதுக்கு உழைக்கணும், அவ்வளோதான். ஒழுங்காக ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் தேவை. நீ என்ன வேணால் நினச்சிங்க, நம்ம நல்லவனாக இருக்கணும். நல்லவனாக இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து பாருங்க, நம்ம எல்லார் குடும்பமும் வந்து சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் ஆக்குறதில்ல. மேக்ஸிமம் ஒரு 90% ஆக்குறது அந்த வீட்டில் பாசம் இருக்காது. தனித்தனி குடும்பமாக, தனித்தனி ரூம், தனித்தனி செல்ஃபோன். எப்படி சாராயம் மிகப்பெரிய கொடுமையோ அதை விட மிகப்பெரிய கொடுமை செல்ஃபோன். பாருங்க, எல்லாம் செல்ஃபோன் தான் இப்போ கூட பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று பார்ப்பாங்க. செல்ஃபோனில் என்ன இருக்குது, நமக்கு எதனா அது இது இருக்கா? எல்லாருக்கும் யாரை பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு நான் எல்லாருலையும் கேட்பேன். எல்லா காலேஜுக்கும் நான் சீஃப் கெஸ்டாக போகும்போது கேட்பேன். எல்லாம் எங்கள் அம்மா பிடிக்குமா, ஒருத்தர் எங்கள் அப்பா பிடிக்குமா, இல்லை என் டீச்சரை பிடிக்குமா? ஒன்றை பிடிக்கும்டா. 72,000 நாடி நரம்பு இருக்கு. அந்த நாடி நரம்பை நீ நல்லதாக வச்சுக்கிட்டா தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்காது. பாராட்டுறேன். நம்ம தேவா அவர் எங்க வரேன், வயசானவர். என்னோட சின்னவரா பெரியவரா? சரிங்க, என்னோட சின்னவரா. ஓகே, அவர் வந்து அற்புதமாக வந்து சொல்லுவார். டைரக்டர் நானும் நடிச்சிருக்கேன். ஆனால் எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றுமே தோணலை. ஏன்னா நடிக்க சொன்னார், நடிச்சு நம்பட வந்துட்டேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே கூட டேக் வாங்கலை. என்னமோ தெரியல, ஒருவேளை நான் கரெக்டாக பண்ணேன்னா இல்லை நான் தப்பாக பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எல்லாம் சொல்கிறத பார்த்தா டைரக்டர் அப்படிங்கிறாரு. நான் ஒரு குழந்தை மாதிரியே தான் பார்க்குறேன். பாலு சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை எனக்கு, அவ்வளோதான். அவர் வந்து நான் ஒரு ஒரு 6 நாள் நடிச்சிருப்பேன் சார். 7 நாள் தான் அவர் பார்க்கும்போது எனக்கு குழந்தை. இப்போவும் குழந்தை மாதிரி தான் தெரியாது. அவர் ஒரு இதாகவே எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஹீரோ ஆகணும்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்போது சண்டையை முறையாக கற்றுங்க, டான்ஸை முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் அழகுக்கு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை நல்லா போடலை, நான் சண்டைக்காரன் இல்லை, அதனால சொன்னேன். இல்லை கற்றுக்கணுங்க. இல்லை சார், இப்போ நான் ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறேன். என் சண்டை பாருங்க, ஒரு ஃபைட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கூட ட்ரெய்லர் போடலாமான்னு பார்த்தேன். இப்போன்னா இப்போ இல்லை, ஒரு ஆண்டுலாம் இல்லை முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சாவித்திரி அக்கா பார்க்குறாங்களே? ஓகே ஓகே, பயமாக இருக்கு உங்களுக்கு. சரி, ஓகே சார். இந்த படம் நல்ல படம். இப்போ பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே சொன்னாங்க, குணாஜி சொன்னாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க? இல்லை, குழந்தைய வந்து நல்லா வளர்த்து விடணும்னு சொன்னார். அந்த ஜீவா. ஓகே, அது மாதிரி வந்து நீங்கள் அந்த அரம்சை பட குறிப்பை நீங்கள் பத்திரிகையாளர் நினைச்சா மட்டும்தான் ஒருத்தர் தூக்க முடியும், இல்லைன்னா யாராலே முடியாது. அந்த பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த நல்ல படம் உங்களுக்கும் தெரியும். நாடு நல்லா இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதுங்கிற உங்கள் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம். நீங்கள் தான் சொன்னீங்க என்ன நடக்குது, என்ன போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் உயிரை எப்படி, ராணுவம் எப்படி உயிரை துச்சமாக மதிக்குதோ, போலீஸ் எப்படி துச்சமாக மதிக்குதோ, ஃபயர் சர்வீஸ் எப்படி துச்சமாக மதிக்குதோ, அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் உங்கள் உயிரை துச்சமாக நினச்சி மக்களுக்காக செய்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா,
இன்னைக்கு ஒருத்தன் ஏதோ ஒரு பத்திரிக்கை அடித்தான், நான் பார்த்தேன், ஒரு இதில் அடித்தான். நீங்கள் திருப்பி அடிச்சுக்கணும். எவனா இருந்தால் நாங்கள் திருப்பி அடிங்க. அடிக்காத வரைக்கும் நம்ம யாரும் அடிக்கக்கூடாது. அடித்தா திருப்பி அடிக்கணும். என்னங்க பயில கேட்டு தானே, நான் அடிக்கவே விட மாட்டேன். அடிச்சா ஓ அப்போ நீங்கள் அடித்தா அவங்கள திருப்பி அடிக்கணும் போட்டு. யார் முதல்ல அடிக்கணும் அவங்க திருப்பி அடிக்கிறது தான். ஏன்னா வாய் பிரச்சனை வேறு அடிக்கிறது வேறு இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ அக்கா வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. அக்கா ஒரு சால்வை போடலாமா? வாங்க வாங்க உங்க மேடத்துக்கு நான் போடல சார். நல்லா பேசுறீங்களா, அதுக்காக சொல்றேன். தமிழ்ல அழகா பேசுறீங்க. போங்க நீங்க போங்க போங்க. யாரை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க? இல்லை எனக்கு தாங்க அடிக்குது, என் போன் பின்னாடி இருக்கு. ஓகே, அதே மாதிரி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான். இந்த அக்கா நல்லா தமிழ் பேசுனாங்க. அந்த 2 ஹீரோயினுக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு ஆனால் தமிழ் பேச மாட்டேன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுங்க மேடம். இல்லை நீங்கள் நல்லா பேசுங்க. இல்லை என்னை விட நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. இந்த அக்கா நல்லா பேசுறாங்க தமிழ். ஓகே சரி ஓகே. ஆனால் என் மண், என் நாடு, என் தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்கள், கன்னடத்தில் அன்றைக்கி போனால் தமிழ் எழுதணும்னு அதை மட்டும் தனியாக கிழிக்கிறான். தமிழை அப்படி நினைக்கிறதே இல்லை. வந்தாரை வாழ வைக்கிற ஒரு தமிழை மட்டும்தான். உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான். இதுக்கப்புறம் தான் மொழிலாம் பிரிஞ்சிச்சு. அந்த தமிழன் கடவுளுக்கு நிகரானவன். நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா கூட தமிழனாக தான் பிறக்கணும். ஏன்னா இங்கே தான் அந்த ஒற்றுமை இருக்குது, அந்த நட்பு இருக்குது. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழை நடிக்க என்ன பண்ணேன், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சரி, இங்கே நடிச்சுட்டு போனால் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். சிரஞ்சீவியாக இருக்கட்டும், கன்னட ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், எல்லாரும் இங்கே நடித்தா தான் அது என்னமோ இந்த ஒரு தெய்வ உலகம் தமிழ்நாடு. அந்த தெய்வ உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை நான் தப்பாக சொல்ல, இனி பேசும்போது நீங்கள் தமிழாக பேசுங்க, அதான் நான் கேட்குறேன். அதே மாதிரி ஓகே, இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவும் நான் சொல்கிற மாதிரி உலகத்திலே தாய், அந்த தாய்க்கு மிஞ்சி யாருமே கிடையாது. பூமி எப்படியோ அதுதான் தாய். என்ன உழைச்சாலும் தாங்கிக்கிற அந்த பூமி தான் நம்ம அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க. மறந்தவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. தந்தை வானம், அதுதான் மழை பொழியும். அந்த தந்தையும் தாயும் இல்லைன்னா உலகம் கிடையாது. இந்த தந்தையும் தாயும் நீங்கள் யார் யார் மதிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எப்பவுமே போயிட்டு நீங்கள் வந்து தந்தைகிட்ட சாப்பிட்டீங்களா, அம்மா கிட்ட சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேளுங்க. அந்த பாசம் உங்களை பெருசாக ஆக்கிடும். ஏன்னா அன்றைக்கி வந்து எனக்கு 4ஆம் 9ஆவது பையன், எங்கள் பெரியப்பா வீட்டிலாம் 12ஆவது பையன். அது மாதிரி இப்போ ஒரு குழந்தை பெக்கன்னா 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா. ஏன்னா குழந்தை பெக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த சக்தி கிடையாது, ஏன்னா சாப்பாடு கிடையாது. அதனால் அம்மா பார்க்குற சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நான் பிறந்த தமிழ், நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையும் மாடு அம்மானு தான் கத்துது. ஒரு இடத்துல கூட மம்மின்னு கத்துனதே இல்லை. அந்த தமிழ்நாட்டில் அந்த தமிழை வந்து அந்த மாடு கூட தெரியுது. இப்போ இடையில ஒரு 6 மாதம் குழந்தை அந்த போட்டாங்க, நான் கூட என்னோட யூடியூப்பில் போட்டேன். அது அம்மாங்குது, அப்பாங்குது, இங்கிலீஷில் சொல்ல 6 மாதம் குழந்தை. அப்போ அதுக்கு மாதிரி இருக்கும்போது நீங்கள் காது குத்துறீங்க இல்லை, நான் ஸ்டார்ட் பண்ணல. அதனால அந்த தமிழ் வாழ்க, தமிழனா பிறந்தது சந்தோஷம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. வென்றே தீர்வோம். நன்றி, ஜெயகிரி. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், கள்ளக்குறிச்சியில் எனக்கு 60 பேர் தாண்டி இறந்துருக்காங்க, 62. அதுக்காக நம்ம அரம்சை குழு சார்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாம். ஏங்க